விவசாயி விவசாயி கடவுளெனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி இந்த வடதிசையிலே உள்ள கள்ளிச்செடிகளை அழித்தே திருமணம். புறப்பட்டு வா போகலாம். ஐயா பாத்தீங்களா, அனைத்தும் கள்ளி செடிகளாக இருந்தது. வெட்டி வீழ்த்தி விட்டோம். ஆனால் அந்த ஒரே ஒரு கள்ளி செடி கள்ளி மரமாக காட்சியளிக்கிறது. ஐயா, இதுவரை கள்ளி செடிகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஆமாங்க. ஆனால் அது பார்த்தீங்க ஓய்க்கு வளர்ந்து ஒரு கள்ளி செடியாக மரப்போல் காட்சியளிக்கிறது. ஐயா, நீரோட்டம் அதிகமா இருக்குமா? இதுவரை இப்பேற்பட்ட கள்ளி செடி நாம் பார்த்ததே கிடையாது. ஐயா, அதிசயமாக இருக்கிறது. அதை நீங்க போய் வெட்டிட்டு வாங்க. இந்த கள்ளி செடி எப்படி வந்திருக்கும்? சரி, எப்படி இருந்தாலும் ஆமா, அது வெட்டி விவசாயம் செய்யணும். கள்ளி செடி அழுத்தம் விடணும். ஆமா, புறப்பட்டு வர போகலாம். அது அருகாமல் நெருங்கவே முடியவில்லையே. அந்த கள்ளி செடி அறிய வச்சா உளவியல் பரவல்களை கம்முனரே கிட்ட போக முடியல. நான் எப்படி வெட்டணும் பாரு. அப்படியா போசிக்கிறா? எந்த மரமா இருந்தாலும் அப்படியே வெட்டு, ஒரே வெட்டில வெட்டணும். ஒரே வெட்டில வெட்டணும். எந்த மரம் வந்தாலும் தெரியுமா? என்ன சொல்ற? எந்த மரம் வந்தாலும் ஒரே வெட்டு. என்ன மரம்? என்ன மரத்தை அப்படி தள்ளுவேன் நான். அப்படியே பனைமரம். பனைமரத்தை புடிங்கி போட்டு போடுவேன். சவுக்கு மரம். சவுக்கு மரத்தை புடு போடுவேன். ஆலமரம். ஆலமரத்தை முறைக்கிடுவேன். அரச மரம். அரச மரம்லாம் ஒரு மரமா? வேலகத்த மரம். அதெல்லாம் ஒரு மரத்தை நினைச்சுக்கிறேன். கட்டளை புடிங்க கடாசுமா. அப்புறம் வேற என்ன மரத்தை ஒரே வெட்ட வெட்டுவேன்? வாழை மரம். வாழை மரத்தை ஒரே வெட்டு. இந்த மரத்தை இன்னைக்கு நான் வெட்டிடுறேன். ஐயா, போடுறா போடுறா. என்ன போடுறா? போடுறா. யாரா போடுறா? போடுறானா கீறானா? பூரானா டூரானா? ஐயா, தூரானும் பூரானும் சேர்ந்து அதிகமா தேளு கோழி இருக்குதுங்க அங்க. ஐயா, அது அதிகமாக செல்ல முடியவில்லை. ஆமாங்க, சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. ஐயா, ரொம்பனா பரவாயில்ல. நாட்டு மக்கள்லாம் இருக்குதுங்க, குழந்தைங்களாம் இருக்கிறாங்க. அந்த இடத்துல போனா விபரீதம் ஏற்பட்டுடும். அதனால என்ன நடந்தாலும் சரி, ஆமா, உண்மைத்த காலம் பின் வைக்க கூடாது. ஆனா சொல்றேன்னா, இந்த கள்ளி செடியெல்லாம் வெட்டணும்ல, இத மொத்தமா சேர்த்து அந்த மரத்துல மேல போட்டு அப்படியே எரிச்சிட்டான்னா. நீ உழைப்பது உண்மைங்களா? ஆமாங்க. நேற்று இதனை மழித்துவமை கள்ளிச்செடிகள். ஆமாங்க. அது அத்தனை காய்ந்து அந்த காய்ந்த சடைகளை அந்த கள்ளிச்செடியின் மீது போட்டு தீயிட்டு கொளுத்தினால் சுலபமாக அழிந்து விடும். ஆமா, அதை அழிப்பதற்கு வழி எடுக்கும். உண்மரத்தை பிறத்தை
அம்மா ஓப்பன சத்திய ஓடி வா ஓடி வா இப்பொழுது சென்று அவனை பிடித்துக் கொள்கிறேன். உட்கார வேண்டாம், உட்கார வேண்டாம்.
தாயே செய்தாயா? ஒரு நேரத்திலே எனக்கும் என் கணவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அவருடைய இடமாக பிரிந்து அலைந்து திரிந்து காடு மேடு என்று பார்க்காமல் இந்த கள்ளிக்காட்டிலே வந்து இந்த கள்ளிச்செடியின் வேருக்கு அடியில் குடிகொண்டிருந்தேன். ஆனால் நீயோ என் இருப்பிடத்தை தீட்டு அழித்து விட்டார். அம்மா, ஆனால் உன்னை நான் இருமுறை சோதனை செய்தேன். முதன் முறையாக ஒரு குழவியாக பறந்தேன், அதையும் நீ இருக்கவில்லை. இரண்டாவது முறையாக சர்வமாக காட்சியளித்தேன், அதையும் நீ பார்க்கவில்லை. ஆனால் என் இருப்பிடத்தை தீயிட்டு அழித்து விட்டார். ஆத்திரத்தால் அறிவை இழந்து விட்டேன் தாயே, ஆத்திரத்தால் என் அறிவை இழந்து விட்டேன். கோபத்தால் என் குலத்தை இழந்து விட்டேனம்மா. என் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டுமென்றாக கல்லை காற்றில் அழுத்தி நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டுமென்றாக புறப்பட்டு விடணுமா கள்ளிக்காற்றினை அழிப்பதற்காக. ஆனால் அனைத்து இடத்துல கள்ளிச்செடியாக இருந்தது. ஓரிடமற்ற கள்ளிச்செடி மரம் போல் உயர்ந்து காவல்பட்டது. அந்த மரத்தை அழைக்க வேண்டும் என்று காய்ந்த தரையெல்லாம் கொண்டு வந்து அந்த கள்ளிச்செடிக்கு தீயிட்டு குளத்தியதே நான் தான் தாயே, நான் தான். ஆத்திரத்தால் அறிவிழந்து மக்கள் இருப்பிடத்தில் எத்தனையோ முறை தோதித்தீர்கள். ஆனால் அதையெல்லாம் மீறி உங்கள் இருப்பிடத்தை அழித்து விட்டிடமா இந்த பாவை மனத்தில் வாசி சொல்லுகிறோம். பக்தா, உன் நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த கள்ளிக்காட்டை அழிக்க வந்தாய் நீ. ஆமாம், உன்னுடைய பெயர் என்ன? அம்மா, எனது பெயரோ கள்ளிக்காத்தான். கள்ளிக்காத்தா? கள்ளிக்காத்தா, உன் நாட்டு மக்களை நீ காப்பாற்றுவதற்காக இந்த காட்டையை அழித்து விட்டாய். ஆனா எனக்கு இப்பொழுது இருக்க இடமே இல்லை. என் உடல் எல்லாம் எரிகிறது, அங்கமெல்லாம் கொதிக்கின்றது. கவனித்தால் உன் வேகமெல்லாம் இறந்துவிட்டது. உண்மைதான். உடலெல்லாம் அனல்மயம் செய்கிறது. உங்களுக்கோ அக்னி அதிகமாகிவிட்டது. உச்சம் தாங்க முடியாமல் இப்படி கோபத்தோடு முன்னால் காட்சியிருக்கிறேன். அம்மா, அறியாமல் செய்த தவறுக்காக இந்த பாவி இப்படி எல்லாம் வாக்கி வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். நான் செய்த தவறுக்கு ஏதாவது பரிகாரம் செய்வதற்காகி உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள். தடையில்லாமல் செய்து முடிக்கிறான். காத்து நீ செய்த தவறுக்காக நான் இதை கேட்டாலும் செய்து தருகிறேன். அம்மா, உங்களுக்காக என் உயிரையை கேட்டல குறைக்க காத்து குறைக்கிறமா என்ன வேண்டும் கேளுங்கள் தருகிறேன். வாய் வார்த்தையால் கூறினால் மட்டும் போதாது தாயே, நீங்கள் எது கேட்டாலும் நான் நிச்சயமாக செய்து தருகிறேன். எனக்கு நீ சக்தி செய்து தர வேண்டும். நம்பிக்கை சத்தியத்தை கேட்கிறேன். வாயும் வேறு மயில் வேறு என்று உரைப்பார்கள். அப்படித்தான் இருக்கின்றது என்று அதை நிலையாகவே நிறுத்திவிட்டீர்கள். உண்மைதான். எப்போது என் மீது நம்பிக்கை இல்லாமல் இடத்திலே சத்தியத்தை கேட்கிறோம். இப்போது செய்த சத்தியம். நீங்கள் எதை கேட்டாலும் நீங்கள் என்ன நினைத்தாலும் சத்தியமாக செய்த இந்த கள்ளிக்காத்தான். இதுவே சத்தியம் தாயி. நான் கேட்டபடியே எனக்கு சத்தியத்தை செய்து கொடுத்திருக்கிறார். இப்போது எனக்கு என்ன வேண்டும் என்று நான் உன்னை கேட்க போகின்றேன். கேட்கலாம். அம்மா, என்னுடைய இருப்பிடத்தை நீ தீர்த்து அழித்து விட்டாய். ஆகவே ஒரே நாளில் எனக்கு ஆலயமத்தி அபிஷேக ஆராதனை செய்து மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி செய்ய வேண்டும். அம்மா, நான் செய்த தவறுக்காக உங்களுக்கு இருப்பிடமே இல்லாமல் இருக்கிறேன். ஆகினால் உங்களுக்கு இருப்பிடம் தேவை என்றால் ஒரே நாளில் உங்களுக்காக ஆலயமத்தி ஒரே நாளில் உங்களுக்காக கும்பாபிஷேகத்தை செய்ய இருக்கிறேன். உங்களுக்காக ஒரே நாளில் ஆலயமத்தி மகா கும்பாபிஷேகத்தை செய்ய நான் காத்துக் கொடுக்கிறேன். அது மட்டுமில்லை அம்மா, என்னுடைய ஆலயத்திற்கு முன்பாக கொடிமரம் என்று சொல்லக்கூடிய அந்த வன்னி மரத்தை கொண்டு வந்து கொடிமரமாக நடந்தேன். உங்களுக்காக ஆலயம் அமைத்தால் மட்டும் போதாது, வன்னி மரத்தை கொண்டு வந்து ஆலயத்துக்கு முன்னாடி கொடிமரமாக நிறுத்த வேண்டும் என்று அம்மா, ஒரே நாளில் கும்பாபிஷேகம் செய்யலாம், உங்களுக்கு ஆலயம் அமைக்கலாம். ஆனால் அந்த வன்னிய மரம் எப்படி இருக்கு, அது எங்க இருக்கிறது இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. அந்த வன்னிய மரம் எங்கே இருக்கிறது நான் இருக்கிறேன்.
ஆவலோடு இருக்கின்றது. இப்பொழுதே நீ அந்த வானவராயன் கோட்டைக்கு செல்ல வேண்டும், வன்னிமரத்தை கொண்டு வர வேண்டும், எனக்கு கும்பாபிஷேகத்தை முடிக்க வேண்டும். என்ன கூறுகிறாய்? வடக்கே வானவராயன் கோட்டை, அந்த வானவராயன் கோட்டையில் வன்னிமரம் இருக்கிறது. அந்த வன்னிமரத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடிமரமாக நடைபெறும் வைக்கிறேன். ஆமா, அந்த வானவராயன் கோட்டைக்கு செல்வதற்கு நான் ஒரு சாதாரண மனிதன், என்னால் எப்படி சாகி செல்ல முடியும்? பக்தா, என்னிடம் இருக்கும் சக்தி நான் உனக்கு அளிக்கின்றேன். நீ சென்று அந்த வன்னி மரத்தை கொண்டு வந்து எனக்கு கும்பாபிஷேகத்தை முடிக்க வேண்டும். ஓம் சக்தி, ஓம் சமா. வடக்கே உள்ள வானவராயன் கோட்டைக்கு செல்கிறேன். ஆனால் அந்த வானவராயன் கோட்டையிலே 7 வாயிற்படை, அந்த 7 வாயிற்படையிலும் பலம் வாய்ந்த வீரர்கள் இருக்கிறார்கள். அங்கு சென்று வன்னி மரத்தை கொண்டு வர வேண்டும் நீங்கள் உரைக்கிறேன். ஆனால் செல்லும் இடத்தில் எனக்கு ஏதாவது ஆபத்து நேரலாம். அப்படி ஆபத்து என்றால் தாயே என ஒரு குரல் கொடுத்தால் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஓடிவதை கண்மனால் காய்ச்சலை கொடுத்தாய். பக்தா, உனக்கு ஆபத்து ஒன்று என்று நேர்ந்தால் தாயே என்று ஒரு குரல் கொடுத்தால் போதும், உன் கண் முன்னே வந்து நின்று உன்னை காப்பாற்றுவேன். அப்படியா? ஆமா, அதுக்கு தாயி பக்தா, தெரிவிக்கணுமா? அது மட்டும் கிடையாது. இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிக்கும் வரையில் உன்னுடைய மனதில் எந்த ஒரு ஆசா பாசம் என்பதே இருக்கக்கூடாது. உங்களுக்காக ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகம் செய்யும் வரை என் மனிதனே எந்த ஆசாபாசத்துக்கு இடம் என்பது கிடையாது. உண்மைதான். இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவதே என் எண்ணமாக இருக்க வேண்டும். ஆமா, இவ்வளவுதான். உங்களுக்காக ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகம் செய்யும் வரை உன்னையே நினைத்து உன் மீது பக்தியோடு பேட்டாகி எந்தவித ஆசாபாசத்துக்கு நான் சென்று தாகி வெற்றியோடு திரும்புவா. அம்மா தாகிய முட்டிரி